ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் புதுசாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதமான அற்புதமான பங்குனி மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத பற்றியும், இந்த பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மேசராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் சூரிய பகவானுடைய பயிற்சி வைத்து தான் கணக்கீடு செய்கிறாங்க. அந்த வரிசையில் நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தான் தமிழ் மாதமான பங்குனி மாதம் பிறக்குது. இந்த பங்குனி மாதம் பல்வேறு வகைகளில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதமானது முடிஞ்சு பங்குனி மாதம் பிறந்தாச்சுங்க. மாதங்களில் அற்புதமான மாதம்னு இந்த பங்குனி மாதத்தை குறிப்பிடலாம். அதாவது சூரிய பகவான் தன்னுடைய குருநாதர் பிரகஸ்பதியாக இருக்கக்கூடிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களை எல்லாம் தன்னுடைய குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்களை பெற்று தேர்விலேயே தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த பங்குனி மாதத்தை சொல்லுவாங்க. நிறைய விசேஷங்களை உள்ளடக்கி இந்த பங்குனி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம நவமியும் மற்றும் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்திர நாள் தான். இப்போமைக்கு இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேசராசினியர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேசராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி ராசி மண்டலத்தில் முதலாவதாக அவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே ஃபர்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இயல்பாகவே அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இவங்க தாங்க. கோபக்காரர்களாக இருந்தாலுமே கூட அநீதியை கண்டு பொங்கக்கூடியவர்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ யாரையும் எப்போதும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கூட்டமாக நண்பர்கள் உறவினர்கள் கூடியிருப்பதை நிறைய விரும்பக்கூடியவர்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லா செயல் செய்கிறதுலையும் வேகம் துடிப்பு இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் முழுமையாக எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க. இதிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த நம்பிக்கை தாங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய துரோகங்களுக்கு காரணமாக இருக்குது. ஸோ மேசராசி நேயர்களுக்கு ஒரு சில காலங்களில் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோபமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தவறை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா வயசில் சின்னவங்களாக இருந்தாலுமே கூட பாரபட்சமே பார்க்காம மன்னிப்பு கேட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே கூட அந்த முடிவில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடியவங்களும் மேசராசி நேயர்கள் தான். இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 28 வயசுக்கு மேலே தாங்க படிப்படியாக முன்னுக்கு வர முடியும். அது வரைக்குமே அவங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஸோ மேசராசி உடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய 28வது வயது அடையிற வரைக்குமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய அப்படி தான் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மத்தியில் வயசுக்கு மேலே, அதாவது 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுவாங்க. இவர்களுக்கு ஏற்படக்கூடிய முன்கோபம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்களுடைய முதல் பலவீனம். ஆனாலுமே இவங்களுடைய கோபத்தையும் ஒரு நியாயம் இருக்குங்க. இது அவங்க கூட இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதாவது இவங்களுடைய கோபம் மற்றவர்களுக்கு தான் அது பாதிப்படைய வைக்குமே தவிர இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இந்த நாட்களில் மேசராசிக்காரர்களுக்கு இன்னொரு குணாம்சம் இருக்குது அப்படின்னா, தேனியை போல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடுவாங்க. அதாவது 1 மணி நேரம் கூட இவங்களால சும்மா மட்டும் இருக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவான பர்சன்ஸ்னால் அது மேசராசி என்பர்கள் தான். மேலும் இவங்ககிட்ட பொதுநல சிந்தனைகள் பார்த்திங்கன்னா சற்று தூக்கலாக தாங்க இருக்கும். நானும் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், தன்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம கூட பழகிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்குன்னா அது மேசராசி நேயர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த அற்புதமான குணம் பெற்றவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாரும் இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசிக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க. செவ்வாய் சிவப்பு நிறத்தோடு ஒரு தொடர்புடையவர். அதனால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை இவங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவப்பு தொடர்பான பணிகளும் இவங்களுக்கு நல்ல விதமாகவே கை கொடுக்கும். ஸோ அதனால் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்க, விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகளில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். இல்லை மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய். ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகன் தாங்க. முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். முருகனே உங்களுக்கு கண்கண்ட தெய்வம். ஸோ முருகனை வழிபாடு செய்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதம் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கிறாருங்க. ஸோ இந்த பங்குனி மாதம் முழுக்க உங்களுக்கு சுக்கிரன் கூட தான் இருக்க போறாரு. அதனால் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க. திடீர்னு வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினைத்த இடங்களுக்கு நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து கூட்டிகிட்டு போவீங்க. ஏன்னா ராசிநாதனாகிய செவ்வாயும் 11வது இடத்துல வந்து அமர போகிறதுனால திடீர்னு உங்களுக்கு பணம் கிடைக்கும், செல்வாக்கு வந்து உண்டாகும், விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சி வந்து அடைவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்குது. மேலும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனி பகவானோடு வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். அதாவது இந்த டைமில் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக அக்கறை வந்து எடுத்துக்கணுங்க. நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். இந்த ஒரு உண்மையை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் வந்து பண்ணிக்கவே மாட்டீங்க. மேசராசி நேயர்கள் பொதுவாகவே அபிராமி அந்தாதி கேட்குறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அபிராமி அந்தாதியை போட்டுவிட்டு நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருங்க. 49 50 75 இந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டே ஆகணும். ஸோ இந்த ஒரு 3 எண்களை குறித்து வச்சுக்கோங்க. இந்த பாடல்களை நீங்கள் தினம்தோறும் வந்து கேட்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பிள்ளைகள் விஷயங்களில் அடிக்கடி கோபதாபங்கள் எல்லாம் ஏற்படும். அதனால் இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க கிட்ட மனம் விட்டு நீங்கள் பேசுங்க. அப்போ தான் நிறைய விஷயங்களை வந்து அவங்களும் வந்து சொல்லுவாங்க. மேலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட நீங்கள் பேச்சு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களால் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியுங்க. பொதுவாகவே நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து கொடுக்கக்கூடிய கடமை பெற்றோர்களாகிய எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ அந்த ஒரு கடமை என்ன அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல உணர்ந்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களில், அதாவது எதிரிகள் விஷயத்தில் நிறைய பதட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றின கவலையோ பயமோ இனி உங்களுக்கு வந்து தேவையில்லாதது. எல்லாமே வந்து முழுமையாக வந்து குறைய ஆரம்பிக்க போகுது. நிறைய வழக்குகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கூட நீங்கள் தாங்க அதில் ஜெயிப்பீங்க. கவலையே படாதீங்க. திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டைமில் நீங்கள் முழுக்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் மட்டும்தான். குறிப்பாக முதுகு தொடர்பான பிரச்சனைகள், சளி பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சளி தொந்தரவுகள்லாம் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து நீங்கள் சின்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கோங்க. உள்ளூர் வெளியூர் இது போல் தொலைதூர பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ குடும்பத்தில் நல்ல காரியங்கள் தாங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது. அதனால் பயப்படாதீங்க. நிறைய சுப விரயங்கள் உங்களுக்கு இருக்குது. வீடு கட்டுறது, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஸோ உங்களுடைய வீட்டுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியன்றதுக்கான செலவு தான் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அற்புதமான ஒரு பலன் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காலகட்டங்களில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலலாம் மேன்மைகள் வந்து இருக்கும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பதட்டங்களில் இருந்தும் இப்போ நீங்கள் வந்து விடுபட போகிறீங்க. ஸோ பெரிய மகான்களை வந்து சந்திக்கிறது, குருமார்களை சந்திக்கிறது, தெய்வ காரியத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் வந்து உங்களால் வந்து நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். அதே போல் தொழிலில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. பல நாட்களாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்துகிட்ருக்குங்க. அந்த காரியத்தை இப்போ வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஸோ நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். மேலும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் மாறுறாருங்க. சனியினுடைய பயிற்சி இருக்கிறதுனால உடற்பயிற்சி சேர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்துட்டு வரணும். அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாவதற்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உள்ளூரில் தான் குலதெய்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அதாவது வெள்ளிக்கிழமைகள் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க, விளக்கு போட்டு. இல்லை வெளியூர் போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மாதத்தில் அமாவாசை, பௌர்ணமி அந்த திதிகளில் மட்டுமாவது போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தவறாமல் வந்து செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் பங்குனி மாதத்தில் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க. கூடவே இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி
பார்த்து பயன்பெறுங்க. கூடவே இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.